நிறைய தோழர்களுக்கு மத்தியில சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தில இருந்து ஒரு பெரும் கூட்டம் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நபி சொல்றாங்க. இதை செவிமடுத்த நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அவர்களுடைய எந்த செயலுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய கூட்டம் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போறாங்க, அவர்களுடைய செயல்கள் தான் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. சொர்க்கத்துக்கு கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்தை அடைவது என்பது அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த பெரும் கூட்டம் கேள்வி கணக்கின்றி சொர்க்கத்துக்கு செல்வார்கள் தெரியுமா? அவர்கள்தான் ஜோசியம் பார்க்காதவர்கள், குறி பார்க்காதவர்கள். என்னுடைய உம்மத்தில யார் இந்த குறி பார்க்காமல் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொண்டு அவன் நாடியது நடக்கும் என்கின்ற ஈமானோடு இருந்தார்களோ அவர்கள்தான் கேள்வி கணக்கின்றி ஒரு பெரும் கூட்டமே சொர்க்கத்துக்கு போவாங்க என்று நபி அவர்கள் விளக்கம் தந்த போது நபி தோழர்களுடைய உள்ளத்துல ஏற்பட்ட ஒரு ஆசையை பாருங்க. இதுதான் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துவது என்பதற்கு ஒரு உதாரணம். அந்த சஹாபாக்களுக்கு உள்ளத்துல ஒரு ஆசை எழுந்தது. கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த கூட்டத்தார்களில் நானும் ஒருவனாக இருப்பேனா என்று நபி தோழர் உக்காஷா பின் ஹிஸ்ன் என்கின்ற நபி தோழர் கேட்கிறார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், கேள்வி கணக்கின்றி செல்லக்கூடிய அந்த பெரும் கூட்டத்துல நீயும் ஒரு ஆளு தான் அப்படின்னு சொன்னார். அவருடைய உள்ளத்தில் இப்படி ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆசை, அது மட்டுமல்ல அந்த சந்தர்ப்பத்தை எவ்வளவு அழகாக அவர் பயன்படுத்தி கொண்டார் என்பதைத்தான் நாம் கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு கிராமத்துக்கு போறாங்க. கிராமத்துக்கு போனாங்க. அங்க போனா ஒரு கிராமவாசி இவங்களை நபி என்று முழுமையாக நம்பி நல்ல பணிவிடை செய்கிறார், நல்ல கண்ணியம் செய்கின்றார். இவ்வளவு பணிவிடை செய்த நம்மிடத்துல இவ்வளவு கண்ணியத்தை காட்டிய இந்த கிராமவாசிக்கு நம்ம ஏதாவது செய்யணும் என்று நினைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அந்த கிராமவாசி என்ன கேட்டார் தெரியுமா? நாக்கத்துன் லிஹல்பினா, எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும், அது பால் கறக்கக்கூடிய ஒட்டகமாக இருக்கணும். பாலை கறப்பதற்கு ஒரு சட்டி வேணும். அவர் வச்ச கோரிக்கை அதுதான். இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசியை பார்த்து ஒரு செய்தியை சொல்றாங்க. பனு இஸ்ராயல்களில் வாழ்ந்திட்ட
அந்த கிழவியினுடைய ஆசை எனக்கு ஆச்சரியம் அளிக்குகின்றது அப்படின்னு சொன்னாங்க. பனு இஸ்ராயல்ல வாழ்ந்துட்ட அந்த கிழவி அப்படி என்னத்தை கேட்டுருச்சு? ஹதீஸ் கிதாப்ல இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்து நாட்டுல வாழ்ந்தாங்க. எகிப்து நாட்டுல இருக்கிறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் நம்மை விட தனி சிறப்புகள்ல ஒன்று, நமக்கு மரணத்துக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா மலக்குல் மௌத் வந்து உயிரை பிடிங்கிட்டு போயிடுவார். ஆனா நபிமார்களுக்கு உயிரை கைப்பற்றுவதற்கு முன்பாக மலக்குல் மௌத்து அந்த நபிட்ட வந்து சொல்லுவார், உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு இறைவனுடைய ஆணைப்படி நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவாரு. பிறகு உயிரை வாங்குவார். நமக்கும் நபிமார்களுக்கும் உள்ள வித்தியாசங்களில் இது ஒன்று. நபி யூசுஃபனுடைய உயிரை மலக்குல் மௌத்து உயிரை கைப்பற்றுவதற்காக வரும்போது யூசுப் நபி சொல்றாங்க, என் உயிரவா கைப்பற்ற வந்துட்டீங்க, எனக்கு ஆசை இருந்துட்டாலும் இது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நான் ஏத்துக்கிறேன், என் உயிரை நீ எப்படிங்கன்னு சொல்றார். உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய மரணம் பைத்துல் முகத்தஸ் என்ற பரிசுத்த பூமியாகிய ஜெருசலத்தில் நடக்கணும் என்பது என்னுடைய ஆசை. இன்னைக்கு நான் எகிப்துல இருக்கிறேன், இங்கேயா உயிரை பிடுங்க போறீங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளை செய்யுங்கன்னு சொல்லிட்டார். உயிரை பிடுங்கிய வானவர் அல்லாஹ்விடம் சென்று யூசுப் நபியினுடைய இந்த ஆசையை சொல்றார். நபி யூசுஃபுக்கு பிறகு வந்தவர்கள் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் நபி மூசாவுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறான். என்னுடைய அடியார் யூசுப் இப்படி ஒரு ஆசையோடு இருந்திருக்கிறார். எகிப்துல அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அவருடைய கபர் ஜெருசலத்துக்கு வரணும், அந்த வேலையை செஞ்சுங்க நல்லா உத்தரவு போடுறோம். உத்தரவு போட்ட அல்லாஹ் நபி மூசாவுக்கு எந்த இடத்தில் நபி யூசுஃபனுடைய கபர் இருக்குது அப்படின்னு சொல்லல, எகிப்துல இருக்குது. அல்லாஹ் மனிதனுக்கு எப்ப கூலியை தருவான் தெரியுமா? சோதனைக்கு பிறகுதான் கொடுப்பான். எந்த சோதனையும் இல்லாம அல்லாஹ்வுடைய கூலியை நம்ம பெற முடியாது. யூசுப் உடைய கபரை நபி மூசா தேடுறார், என்னன்னு தெரியல. யூசுஃபுடைய மரணத்திற்கு பிறகு சிறிது காலத்திலேயே நபியாக வந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு தேடுதலில் இருக்கிறார் என்பதை விளங்கிய வயது முதிர்ந்த மூதாட்டி, யூசுஃபனுடைய கபர் எங்கன இருக்குன்னு எனக்கு தெரியும், அப்படியா காட்டு என்று கேட்டபோது, இதுக்கு பிரதி உபகாரமாக நீ என்ன செய்வ? இதுக்கு பிரதி உபகாரமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கக்கூடிய இந்த மூசாவோடு நானும் சொர்க்கத்துல இருக்கணும். அந்த மூதாட்டி
வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க. ஏதோ உலக ரீதியாக அன்பளிப்புகளை ஹதியாக்களை கேட்டா கொடுத்திருக்கலாம். நாளைக்கு அல்லாஹ்வே தீர்மானிக்கக்கூடிய சொர்க்கமா நரகமா என்பதை இந்த மூதாட்டி பரிகாரமாக பிரதி பரிகாரமாக கேட்கிறாங்க. சண்டைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிராமவாசிட்ட சொன்னாங்க. தான் செய்த சேவைக்கு பகரமாக அந்த மூதாட்டி கேட்ட அந்த தேவை எனக்கு ஆச்சரியம் அளிக்குது. நீ என்றான்னா எனக்கு ஒரு ஆடு பால் கறக்கிற ஆடாக இருக்கணும், அதை கறப்பதற்கு ஒரு சட்டி வேணும்னு கேட்கிறியே அப்படின்னு சொன்னாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதற்கு சொல்லி வருகிறேன் என்று சொன்னால், மனிதன் தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் கூட நழுவி விடாமல் சரியாக பயன்படுத்தும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் வாழ்ந்தவங்க. அவங்கள்ட்ட ஒருத்தர் அழுகுறாரு, என் மகன் மௌத்தா போயிட்டான், என் மகனுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யணும். உன் மகன் மரணிக்கும் போது வயசு எத்தனை அப்படின்னு கேட்கும்போது அந்த மனிதர் சொன்னாராம், மரணிக்கும் போது என் மகனுக்கு 115 வயசு. 115 வயசுல மௌத்தா போனதற்காக வேண்டி தந்தை அழுகிறார். அன்றைய மக்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு இருந்தது. எனவே அவருக்கு 115 வயது என்பது கம்மியாக தெரிஞ்சு. ஆனா இந்த கடைசி நம்மை நபியினுடைய உம்மத்தினர்களாகிய நம்முடைய ஆயுள் காலம் இருக்குகிறதே, மாபைன சித்தீன வசபடீன், 60 இருந்து 70 வயது வரைக்கும் தான். சில பேருக்கு எல்லாம் கூட்டி விட்டுறலாம். இவ்வளவுதான் நம்முடைய ஆயுள் காலம். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆயுள் காலம் கம்மியானதாக இருந்தாலும், கம்மியாக உள்ள இந்த ஆயுள் காலத்தை வைத்து முந்தைய நபிமார்கள் நீண்ட ஆயுளை பெற்று எவ்வளவு நன்மைகளை அடைந்தார்களோ அந்த நன்மையை இந்த குறுகிய ஆயுளில் நமக்கு கிடைப்பதற்காக நபி அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து நமக்கு பெற்று தந்த ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் தான் இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவு, ஜும்மாவுடைய இரவு, முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாளுடைய இரவு, 2 பெருநாளுடைய இரவு. குறிப்பாக இன்றைக்கு நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. இந்த இரவுகள்ல நாம் செய்யக்கூடிய வணக்கங்களின் மூலம் குறுகிய வயதையே பெற்றிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் முந்தைய சமுதாயம் நீண்ட ஆயுளை பெற்று எவ்வளவு நன்மைகளை அடைந்தார்களோ அதை குறுகிய ஆயுளை பெற்றிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் இது போன்ற இரவுகளை கண்ணியப்படுத்துவதன் மூலம் நாம் அந்த நன்மைகளை அடைஞ்சிடலாம். அப்ப இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அரிய சந்தர்ப்பம். ஷாபான் மாதத்தை நாம் அடைஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு பிற 10.
இந்த 15வது இரவை குறித்து சுருக்கமாக 2 விஷயங்களை சொல்லி முடிப்போம். 15வது இரவை பராத் இரவு அப்படின்னு சொல்லுவோம். பராத் இரவுன்னு ஹதீஸ்ல இல்லை. ஆனா லைலத்துன் நிஸ்பு மின ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு என்று ஹதீஸ்ல இந்த வார்த்தை வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபான் மாதத்தை குறித்து சொல்லும் போது சொன்னார்கள், அஷஅபானு ஷஹ்ரி, இந்த ஷஅபான் மாதம் இருக்கிறதே என்னுடைய மாதம். ஹதீஸ்ல ரமலான் அல்லாஹ்வுடைய மாதம் என்று வருது, முஹர்ரம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று வருது, துல்ஹஜ் அல்லாஹ்வுடைய மாதம் என்று வருது. ஆனா இந்த ஷஅபான் மாதத்தை ஷஹ்ரி, என்னுடைய மாதம் என்று நபி சொல்றாங்க. ஏன் தெரியுமா? நபி மீது ஸலவாத்து சொல்லணும், இது இறைவனுடைய உத்தரவு. நபி மீது ஸலவாத்து சொல்லணும் என்கின்ற அமல் அல்லாஹ்வுடைய உத்தரவு. நபி மீது ஸலவாத்து சொல்லணும் என்கின்ற குர்ஆனுடைய வசனம் இது போன்ற ஒரு ஷஅபான் மாதத்திலே தான் இறங்கியது. எனவேதான் நபி அவர்கள் என் மீது அடியார்கள் ஸலவாத்து சொல்லணும் அப்படிங்கிற வசனம் இறங்கிய மாதமாக இது இருப்பதனால அஷ்ஷஅபானு ஷஹ்ரி, இந்த ஷஅபான் என்னுடைய மாதம் அப்படின்னு பெருமையாக சொன்னார். இந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது தினத்துல இன்னைக்கு நடைமுறையில நம்ம என்ன செய்யறோம்? மக்ரிபுக்கு பிறகு 3 யாசீன் ஓதுவோம். மறாவது நாள் நோன்பு நோற்போம். பரவலாக எல்லா ஊர்களிலேயும் அன்று இரவு கபர ஜியாரத்து செய்வது அப்படிங்கிற ஒரு அமல் இருக்கு. இந்த 3 அமல் பரவலாக எல்லா இடத்திலையும் இருக்குது, நம்ம ஊர்ல இல்லை. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி ஆயிஷாவோடு தங்கியிருக்கக்கூடிய ஒரு இரவுல இரவில் எழுந்து வணங்க ஆரம்பித்த நபி அவர்கள் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அன்னை ஆயிஷா சொல்றாங்க, இவ்வளவு நீண்ட ருக்கு செஞ்சாங்க, இவ்வளவு நீளமாக சஜிதாவுல கிடந்தாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? கதுபுபில இவ்வளவு நேரம் சஜிதால அசையாம கிடக்குறாங்களே, மரணித்து போயிட்டாங்களோ அப்படின்னு அன்னை ஆயிஷா நினைக்கும் அளவுக்கு நீண்ட வணக்கத்தை இது போன்று ஷாபான் 15வது இரவுல நபி தொழுதிருக்கிறாங்க. தொழுகும் போது இவ்வளவு நீண்ட ருக்குவும் நீண்ட சுஜூதும் செய்து அசைவற்று இருக்கக்கூடிய நபியை பார்த்து பயந்து போன அன்னை ஆயிஷாவுக்கு நபியினுடைய கையை பார்க்கிறாங்க, லேசா அந்த பெருவரில் ஆடி இருக்கு, ஒரு திருப்தி. அப்ப லைலத்துன் நிஸ்ஃபு மின ஷஅபான்ல வணங்கி இருக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ் பாருங்க, அன்னை ஆயிஷாவோடு நபி தங்க வேண்டிய நாள் தங்கி இருக்கிறாங்க. மதீனாவுடைய வாழ்க்கை திடீர்னு நடுநிசையில காணோம். இந்நேரத்துல விழித்து பார்த்த ஆயிஷாவுக்கு ஒரே ஆச்சரியம், நபியை காணாமே,
தேடி பார்க்கறாங்க, எங்கேயுமே இல்லை. மதீனாவுடைய பொது கபிரிஸ்தான் ஆகிய ஜன்னத்துல் பக்கீல போய் பார்க்கறாங்க, நபி நின்றுகிட்டு இருக்காங்க. மன்னரை வாசிகளுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு இருக்கிறார். பக்கத்துல போயிட்டாங்க. இவர்களை பார்த்து விட்ட நபி அவர்கள், ஆயிஷா ஆயிஷா, என்ன அல்லாஹ்வும் இந்த ரசூலும் உனக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படி நினைச்சுக்கிட்டியா? அப்படி நினைக்காத. இது என்ன இரவு தெரியுமா? ஷாபானுடைய 15வது இரவு என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அன்றைய அரபு உலகத்தில ஆடுகள் பல இனமாக இருக்கும். நம்ம பார்க்கிறோம். அதுல கல்பு கூட்டத்தார்கள்னு ஒரு வம்சம் இருந்துச்சு. அவர்களுடைய ஆடு என்னமோ அடர்த்தியான முடிகளை கொண்டதாக இருந்துச்சு. எல்லா ஆட்டுக்கும் அடர்த்தியான முடிதான், சற்று அதிகமாக இருந்திருக்கு. சொன்னாங்க நபி அவர்கள், ஆயிஷா, இது ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு. இந்த இரவுல அல்லாஹ் தஆலா இந்த கல்பு வம்சத்தார்களுடைய ஆட்டினுடைய ரோமம் அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் முதல் வானத்துக்கு வருகை தந்து, அலாமின் முஸ்தக்ஃபிரின், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்குகின்றீர்களா? ஃபாஸ்தக்ஃபிர் லஹு, அவருக்கு நான் மன்னிப்பு வழங்குகின்றேன். அலா முஸ்தௌதயின், உதவி தேடக்கூடியவர்கள் இருக்குகிறீர்களா? நான் அவர்களுக்கு உதவி செய்கின்றேன். யாரால் நோயில் அகப்பட்டு கொண்டவர்கள் பரிபூர்ணம் அடைந்து கேட்கிறீர்களா? அவருக்கு ஆபியத்தை நான் கொடுக்குகிறேன் என்று முதல் வானத்துக்கு வந்து அல்லாஹ் இப்படி கூவிக்கொண்டே இருக்குகின்றான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் பல இரவுகளுக்கும் வரும். லைலத்துல் கத்ருடைய விஷயத்துல வருது, ஜும்மாவுடைய விஷயத்தில் ஜும்மாவுடைய இரவிலையும் வருகின்றது, லைலத்துல் நிஸ்ஃபு மின ஷாபான்லையும் வருகின்றது. மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பராஅத் இரவு, லைலத்துல் நிஸ்ஃபு மின ஷாபான். இந்த வணக்கம் என்னமோ அது சிறியதாக இருந்தாலும் அல்லாஹ் அதில் வைத்திருக்கக்கூடிய நன்மையினுடைய வெகுமதியை நாம் உணர வேண்டும். மேலான இந்த பராத்துடைய இரவை கண்ணியப்படுத்தணும். நம்மளால் இயன்ற அமல்களை செய்வது, அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை கேட்பது, அப்படிப்பட்ட நல்லோர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.